உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் செய்தியை பார்க்குறது, ஃபோனில் வர செய்தியை பார்க்குறது, பேப்பரில் படிக்கிறது, அப்புறம் லேப்டாப்பில் செய்தி எல்லா இடத்துலையும் வருது. நல்ல செய்தி வருதோ இல்லையோ, கெட்ட செய்தி நிறைய வருது. எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா, எப்போ உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க? நிறைய நடக்குது. ஓகே, யுஎஸ், இஸ்ராயல், ஈரான், யுஎஸ், இஸ்ராயல், ஈரான் கூட போர். அப்புறம் இப்போ விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்குது. இன்னும் இங்கே ஆரம்பிக்கலை, அநேகமாக ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஒரு சில நாடுகளில் எல்பிஜி கேஸ் கிடைக்க மாட்டுதான். நிறையா பிஸ்னஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற பிரச்சனை, விலைவாசி, போர், அது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பார்த்ததுக்கு நம்ம நாட்டில், நம்ம மண்ணின் மைந்தர்கள் மலேசியா, நம்ம நாட்டில், நம்ம பிறந்த மண்ணில் மலேசியாவில் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இல்லை அரசியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வெளியே நடக்கிற பிரச்சனையை விடுங்க, உங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, நினச்சிக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எப்போ உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க? சில பேர் நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லையோ? ஏன் இல்லை, இருக்குது, பிரச்சனை இருக்குது. பிரச்சனை கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையா இப்போ வாழ்கிறது? அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி உங்கள் இஷ்டம். அது உங்கள் இஷ்டம். அதான் சொல்லிட்டேனே, உங்கள் இஷ்டம். ஓகே, உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது உங்களுக்கு என்ன மெயினாக, உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு ஆகணும். உங்கள் வாழ்க்கை என்ன, உங்கள் குடும்பம், அதையும் நீங்கள் யோசிக்கணும். உலகத்தில் எல்லா பிரச்சனையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி சரியா? நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றக்கூடாது. ஓகே, கேட்டுங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நாள் கூட்டாளி, அவங்க பேச்சு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போனால் அவங்க எதாவது நினச்சிக்குவாங்க. அப்படின்னா கேளுங்க, கேட்டுக்குங்க. ஆனால் காதில் கேட்குறதோடு நிப்பாட்டிக்கணும். அதை விட்டுவிட்டு மண்டையில் ஏற்றுறது அதெல்லாம் கூடாது. சரியா? அப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் குழம்பிக்கிட்டு, அதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது இங்கே வாழ்ந்து ஆகணும். ஓகே, ஸோ உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க, உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு யூடியூப் சேனலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. அவங்க பேச்செலாம் நான் கேட்டுக்கிட்டு நான் செய்யாமல் இருந்தேன். அவங்க பேச்செலாம் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நான் செய்யாமல் இருந்தேன்னா நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடும். ஓகே, அனுபவத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். உலகத்தில் 1000 பிரச்சனை நடக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. இந்த பிரச்சனை எனக்கு வராதா, உலகத்திலே நடக்குது, இந்த பிரச்சனை எனக்கு வராதா அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லது தான். உங்களோட சமூக பற்ற நான் மதிக்கிறேன். ஸோ நல்லது தான். அதை பற்றி பேசலாம், தப்பு இல்லை. யோசிக்கலாம், தப்பு இல்லை. நான் தான் யோசிப்பேன், அதை பேசுவேன். ஆனால் அதையே பேசிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கவனிக்க முடியாது, ரொம்ப குழம்பி போயிருவீங்க. ஸோ உங்கள் ஆரோக்கியம், உங்கள் வாழ்க்கை, அதை பற்றி யோசிச்சிங்கன்னா சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான். ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான். அதுக்கு மேலே போனால் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எல்லா பிரச்சனைகளையும் மண்டையில் ஏற்றுறது பாடிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அழகான இடத்துக்கெலாம் வாங்க. ஓகே, நிறைய நடக்குது தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம், நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எதுக்கு உங்களுக்குலாம் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை.
இப்படித்தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு போய் நஷ்டமாகி பேங்க்ரப்ட் ஆகி கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்காதீங்க. சண்டையில ஏற்றவே ஏற்றாதீங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருங்க. ஓகே. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத எங்கேயாவது வேலைக்கு போ, சம்பாரி, மாதம் மாதம் வருமானம் வரும், காடியை வாங்கிக்க, வீடை வாங்கிக்க, கல்யாணம் பண்ணிக்க, பிள்ளைங்களை பெற்றுக்க, குடும்பத்தை உருவாக்கு, பிள்ளைங்களாம் படிக்க வை, அப்புறம் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக வாழணும். முதல்ல நீங்கள் சந்தோஷமாக வாழணும். அதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்காக தான். ஓகே. ஸோ ஃபோக்கஸ், கவனம் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் தான் இருக்கணும். சரியா? பிரச்சனைகள் வரட்டும். பிரச்சனை எல்லாமே இருக்குது. பிறந்ததுலேருந்து பிரச்சனை தான். அதுக்கு இடையில தான் வாழ்க்கையும் இருக்குது. வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் போய் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஜாகிங் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போகிறோம். ஒவ்வொரு நாளும் கூட்டணிகளை பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறோம், பேசுகிறோம். ஓகே. இவ்வளோ செய்கிறோம். அந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சு எப்படி செய்வீங்க? எப்படி செய்வீங்க சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க கருத்து நம்மளை உருவாக்க கிடையாது. மற்றவங்க நமக்கு சொல்கிற அறிவுரைகள்லாம் வந்து நம்மளை உருவாக்காது. உங்களுக்கே நீங்கள் அறிவுரை சொல்லிக்கோங்க. உங்களையே நீங்கள் தட்டி கொடுத்துக்குங்க. உங்களையே நீங்கள் பாராட்டிக்கோங்க. மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. ஓகே. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். அவங்களாம் நம்மளை சின்ன பிள்ளைலேருந்து வளர்க்குறாங்க, அவளை படிக்க வச்சாங்க, சாப்பாடு போடுறாங்க. ஓகே, உண்மைதான். அதுக்காக அவங்க பேச்சை நம்ம கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. சரியா? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு செய்தி கேட்டுக்கிட்டு ஆர்டிஃபிஷியலான உணவுலாம் சாப்பிட்டுக்கிட்டு, நிறைய ரசாயன கலந்த உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு, மன நிம்மதியும் கெட்டு, சிந்தனையும் பாதிக்கப்பட்டு வாழ்கிறத விட இந்த மாதிரி அழகான எடுத்துக்கலாம் வாங்க. ஓகே, வாங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. சூரிய வெளிச்சம் அது ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம் அதோட நன்மைகள் என்னென்னா, சூரிய வெளிச்சத்தோட நன்மையை பற்றி சொல்கிறேன்னே. சூரிய வெளிச்சத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப நேரம் காயாதீங்க, அது ரொம்ப ஆபத்து, பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதை நம்பாதீங்க. போய் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 5 நிமிஷம் சூரியனை அப்படியே ஊற்று பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணுக்கு நல்லது. வைட்டமின் டி கிடைக்கும், தோலுக்கு நல்லது. ஓகே, உங்களோட ஜீரண சக்திக்கு நல்லது. ஜீரண சக்தி, உங்களோட ஆழ்மனம் தெளிவாக வேலை செய்யணும்னா உங்களோட இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்க்ட், அதாவது உங்களோட உள் உணர்வுகள், உங்களோட ஆழ்மனம் அதெல்லாம் தெளிவாக வேலை செய்யணும். சூரிய வெளிச்சம் வேணும், ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம், சூரியன் நமக்கு நன்மை தான் கொடுக்கும். அது உங்களுக்கு தீமை கொடுக்கவே கிடையாது. சூரியன் உதிச்சா தான் பூமி செழிப்பாக இருக்கும். ஸோ சூரியன் கெட்டது கிடையாது. டிவி தான் கெட்டது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா தான் கெட்டது. லேப்டாப்பே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் சரியில்லை. லேப்டாப்பில் வேலை செய்யுங்க, நல்ல விஷயந்தான். லேப்டாப்பில் வேலை செய்யுங்க. லேப்டாப்லேயே இருக்கக்கூடாது. ஃபோனை பார்த்தா ஃபோன்லேயே இருக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோவை இந்த ஃபோன் நான் எடுக்கிறேன், எடுத்து நான் வச்சுருவேன் ஃபோனை. அதுக்கப்புறம் ஃபோன் தொட மாட்டேன். யாராவது கால் பண்ணால் பேசுவேன், அதோடு சரி. டைம் இருக்கா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது. இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, அதெல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்புறம் வச்சுருவேன். ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஓகே, சரி வந்துடுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க, லேப்டாப் ஆஃப் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க, வெளியே வந்துடுங்க. ஸோ வீட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் கிடைக்கும். உங்களோட நெத்தியில் பார்த்தீங்களா, நெத்தியில் இங்கே தான் இருக்குது உங்கள் 3வது கண்.
தொறக்கணுமா? சூரிய வெளிச்சம் வேணும். 3வது கண்ணா? அது என்னால அது? என்னடா புதுசா இருக்கு கதை அப்படின்றீங்களா? புதுசா கேட்குறவங்களுக்கு புதுசா தான் இருக்கும். நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 3வது கண்ண தொறக்கணுமா? சூரிய வெளிச்சம் தேவை. சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரிய வெளிச்சம் பட்டே ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த வேகாத வெயில்னு சொல்லுவாங்க. நீங்க வேக போறதில்ல. சிந்தனை தெளிவாகும். ஆரோக்கியம் கூடும். நிறைய வைட்டமின் கிடைக்கும். சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஓகே. உடம்புல உள்ள சூரிய வெளிச்சத்துல ஒரு 20 நிமிஷம் நீங்க சன் பாத் செஞ்சீங்கன்னா, உடம்புல உள்ள கிருமிகள்லாம் ஒரு 95% சரி 100% வச்சுக்கோமே. ஏன் அதுலயும் பிச்சைக்காரன் தான். 100% 100% கிருமிகள்லாம் இப்போ பார்த்தீங்களா? சூரிய வெளிச்சத்த சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 100% எல்லா கிருமியும் போயிரும். செயல் இழந்துரும் கிருமிகள்லாம். இதான் ஒரிஜினல் வெக்சின். இயற்கையான வெக்சின். இயற்கையான வெக்சின். டாக்டர் வெக்சின்லாம் விடுங்க. காசு கொடுத்து ஒரு இன்னமும் பிரயோஜனம் இல்ல. இயற்கையான வெக்சின். சூரிய வெளிச்சம். சரியா? சுதந்திரமா இருங்க. சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆரோக்கியமா இருங்க. எல்லா பிரச்சனையும் மண்டையில ஏத்திக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்துல நெறைய பிரச்சனை நடக்குது தான். ஓகே. நமக்குள்ளே உலகத்துல உள்ள போர் இந்த யுஎஸ், இஸ்ராயேல், ஈரான் இந்த போர் நமக்குள்ளேயே ஒரு போர் நடக்குது. நமக்குள்ளேயே போர் நடக்குது. மனப்போராட்டம், சிந்தனை போராட்டம், இமோஷனல் போராட்டம், உணர்வு போராட்டம் நெறைய நடக்குது. இதெல்லாம் விட்டு வெளியாகணும்னா சூரிய வெளிச்சமும் வேணும். ஓகே. எமோஷனல் ஆகுங்க. தப்பு இல்ல. கொஞ்ச நேரம் எமோஷனா இருங்க. அங்கேயே சுத்தக்கூடாது. வெளியாயிரணும். உலகம் ரொம்ப பெருசு. அதே மாரி வாழ்க்கையும் ரொம்ப பெருசு. சில பேர் சொல்லுவாங்க ஸ்மால் வேர்ல்டு. இல்ல. பெரிய உலகம். பிக் வேர்ல்ட். உலகம் ரொம்ப பெருசு. நம்ம சிந்தனை தான் நம்ம சிந்தனை சின்னதா இருந்தா, உலகம் சின்னதா இருக்கும். சிந்தனை பெருசா இருந்தா, உலகம் பெருசா இருக்கும். ஸோ பாருங்க அந்த குருவி கூட சொல்லுது. ஆமான்னு. ஆமா. உண்மை. பார்த்தீங்களா? ம். ஸோ நெறைய விஷயங்கள் நீங்க சொந்தமா யோசிக்க வேண்டியதா இருக்கும். மத்தவங்க பேச்ச கேட்கறத பண்ணிட்டு, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் மண்டையில ஏத்திக்கிட்டு, இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதிய நீங்க இழக்கிறத விட, மனசு தெளிவா வச்சுக்கணுமா? எந்த பிரச்சனையும் மண்டையில ஏத்தாதீங்க. பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனைய சமாளிக்கிறது தான் வாழ்க்கை. பிரச்சனை சமாளிக்கிறது தான் வாழ்க்கை. என்ன காலம் முழுக்க பிரச்சனைய சமாளிச்சுட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்றீங்களா? பிரச்சனையும் சமாளிக்கணும். அதுவும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனையும் சமாளிக்கணும். ஓகே. காலைல எந்திச்சு சந்தோஷமா அங்க போயிட்டு உங்க பிசினஸ் பண்றீங்க. சந்தோஷமா போயிட்டு ஜாகிங் போறீங்க. சந்தோஷமா போயிட்டு உங்க வேலைய செய்றீங்க. சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜ்க்கு போறீங்க, யூனிவர்சிட்டி போறீங்க. இடையில ஏன் இந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கணும் அப்படின்றீங்களா? நல்லது தான். அதுதான் சொல்றேன். ஓகே. பிரச்சனை வரட்டும். கமான் பிரிங் இட் ஆன். கொண்டு வா. என்ன பிரச்சனை இருந்தா கொண்டு வா. சந்திக்க தயாரா இருக்கேன். ஓகே. அப்படி தைரியத்தோட சொல்லணும். உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களுக்குள்ள அந்த பேசுற பேச்சு வந்து உங்களுக்கு நன்மை குடுக்கணும். உங்கள பத்தியே நீங்க மட்டமா பேசிக்கிட்டு, உங்கள பத்தியே நீங்க ரொம்ப குறைச்சு எடை போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். உங்க உங்களோட செல்ஃப் டாக், உங்களோட உணர்வுபூர்வமான பேச்சு, சொந்தமான பேச்சு, உங்களுக்குள்ளே இருக்க பேச்சு. நான் சிறப்பானவன், நான் நல்லா வருவேன், ஜோக்கா வருவேன், நான் ஆரோக்கியமானவன், நான் தைரியமானவன், நான் எதையும் சாதிக்க வல்லவன். அப்படி பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. உங்களோட சொல்லுக்கு சக்தி இருக்கு. ஸோ அதான். அதான் இன்னைக்கு உள்ள மெசேஜ். ஓகே. எல்லா பிரச்சனையும் மண்டையில ஏத்திட்டு இருக்காதீங்க. ஓகே.
கிடைச்சிருக்குது ஒரு வாழ்க்கை. சிறப்பா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, சிறப்பா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சுத்தி உள்ளவங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கங்க. எப்படி அவங்க ஆரோக்கியமா அவங்க தான் ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்க முடியாது. அவங்க தான் ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ, ஆரோக்கியத்த பத்தி பேசுங்க அவங்கட்ட. சுத்தி உள்ளவங்கள சந்தோஷமா வச்சுக்கங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் உற்சாகமா இருங்க. மகிழ்ச்சியா இருங்க. ஆனந்தமா இருங்க. நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க. சிறப்பா இருங்க. நெறைய சாதனைகள் நீங்க சாதிக்க வேண்டியது இருக்கு. சாதனையை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இவ்ளோ சாதனைகளும் சாதிக்கணும்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். உற்சாகமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எக்சர்சைஸ் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. வாக்கிங் போங்க. உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். என்ன வேணாலும் செய்யுங்க. உங்க இஷ்டம். வாக்கிங் போங்க. ஜிம்முக்கு போறவங்க ஜிம்முக்கு போங்க. பாராட்டுறேன் ஜிம்முக்கு போறவங்கலாம். ஜாகிங் போறவங்கலாம் பாராட்டுறேன். பந்து விளையாட போவாங்க ஒவ்வொரு நாளும். பந்து விளையாடுனா பைத்தியம் பிடிச்ச மாரி ஆயிரும். எல்லாரையும் பாராட்டுறேன். ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஆனந்தமா இருங்க, சிறப்பா இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போமா? ஓகே. ஸ்லாமட் ஹரிராயா. ஹரிராயா கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கும் ஸ்லாமட் ஹரிராயா. ஓகே. அடுத்த வீடியோல சந்திப்போமா? சிறப்பு. மிகச் சிறப்பு. நல்லா இருக்கா வீடியோ? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்க போடுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்க. சுதந்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே.